பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால். மீண்டும் ஒரு முறை விசுவாசத்தோடு சொல்லலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உம் வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. சத்தமாய் சொல்லலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். ஹல்லேலூயா. சாத்தானை என் காலின் கீழே என் தேவன் நசுக்கி போடுகிற இந்த நாட்களிலே பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். தேவதாசனுக்கு முன்பாக சபபூமி. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். தேவதாசனுக்கு முன்பாக சபபூமி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவா, அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. இயேசு நாமம் அவன் சொல்லி வருவா, அதற்கு கிருபை கிருபை என்றார் பரி. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. ஆரம்பமாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் சம்பூர்ணமாய் மாற்றுகிற தேவ ஆவியானவர் என் கூட உண்டு. நம்பிக்கையோடு பாடுவோமா? அற்பமான ஆரம்பத்தின் நாளையா அசட்டை பண்ண கூடுமோ? அற்பமான ஆரம்பத்தின் நாளையா அசட்டை பண்ண கூடுமோ? பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள் தேவன் தாசன் கையில் தூக்கும் நூலை பார்க்கின்றது. பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் தேவ கண்கள் தேவதாசன் கையில் தூக்கும் நூலை பார்க்கின்றது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியால் ஆகும் என்றே. நம்பிக்கையோடு பாடி மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஹல்லேலூயா, அவர் என்னோடு கூட இருக்கிறபடியினால் இனிய வாழ்க்கையில என்னாலும் எனக்கு விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை. சொல்லி பாடலாம். கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை. ஆவியில் நிறைந்து தினம் பாடுவோம், ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்து தினம் பாடுவோம், ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தெய்வ ஆவியால் ஆகும் என். கரம் கொட்டி பாடலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தெய்வ ஆவியால் ஆகும் என்றே. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். நம்பிக்கையோடு சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறபடினால், என்னோடு இருக்கிறபடினால் இனி எந்த எதிர் சக்திகளும் எனக்கு எதிராய் நிற்க முடியாது. கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை. நம்பிக்கையோடு கர்த்தரின் ஆவிதான் நம்மோடு, என்றென்றும் நமக்கு விடுதலை.
ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். ஆவியில் நிறைந்து தினம் பாடுவோம். ஆர்ப்பரித்து ஆனந்தமாய் உயர்த்திடுவோம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. தேவ ரெண்டு கரப்பொட்டி சத்தமா நம்பிக்கையோடு பாடலாம். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. தேவ ஆவியால் ஆகும் என்பே. பரிசுத்த ஆவியே வாரும், வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உன் வல்ல மீண்டும் ஒருமுறை பரிசுத்த ஆவியே, பரிசுத்த ஆவியே வாரும், உன் வல்லமை என் மேல் பொழியும். பரிசுத்த ஆவியே வாரும், உன் வல்லமை என் மேல் பொழியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. தேவ ஆவியால் ஆகும் என்பே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமம் அல்ல. தேவ ஆவியால் ஆகும் என்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதம் போல நின்று கொண்டிருந்த அந்த பர்வதத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பெரிய பர்வதமே, என் தாசனுக்கு முன்பாய் நீ எப்படி மாறிடுவ? சமபூமி. அதனால அந்த வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் மலைகளை எல்லாம் எப்படி மாற்றுவாராம்? வழிகளாக்குவார். ஆமென். அவரால் செய்யக்கூடாத காரியம் இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. வேதம் சொல்லுகிறது, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். இந்த நாளில விசுவாசத்தோடு சொல்லுங்க, எந்த பர்வதமாக இருந்தாலும் சரி, எந்த மலைகளாக இருந்தாலும் சரி, என் தேவனால் எல்லாவற்றையும் சமபூமியாய் மாற்ற முடியும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிரசன்னத்தினாலே பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுகிறது உண்மை என்றால், தேவனுடைய பிரசன்னத்தினால் நீங்கள் நிரப்பப்பட்டது உண்மையானால், எந்த பர்வதம் உங்களுக்கு முன்பாய் நிற்க முடியாது. அவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். ஆமென். உங்க குடும்பத்துல பெரிய தடையை போல ஆசீர்வாதத்திற்கு விரோதமா தடை இருக்கலாம். உங்க கையின் பிரயாசங்களுக்கு விரோதமா தடை இருக்கலாம். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுடைய திருமண காரியத்திற்கு விரோதமாய் தடை இருக்கலாம். உங்களுடைய வேலை வாய்ப்புக்கு விரோதமாய் தடை காணப்படலாம். நன்மைகளுக்கு விரோதமாய் தடை காணப்படலாம். இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் தேவனுடைய ஆவியினால் என் வாழ்க்கையில எல்லாம், ஹல்லேலூயா, நம்பிக்கையோடு சொல்லுங்க, கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காகத்தான், ஒரு மகிமையான ஒரு காரியத்தை செய்வதற்காகத்தான், என் வாழ்க்கையில் உள்ள தடைகளை எல்லாம் உடைத்து என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காகத்தான் என் தேவன் என்னை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை என்றைக்கு தருவேன்? சத்தம் வரமாட்டேங்குது. ஆமென். என்னைக்கு தருவேன்? இன்றைக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கையோடு சொல்லுங்க, இன்றைக்கு என் தேவன் என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இன்றைக்கு என் தேவன் என்னை பார்த்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, செருபாபேலே, பலத்தினால் அல்லப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. நம்பிக்கையோடு சொல்லுங்க, இன்றைக்கு என்னை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்கு தெரியுமா? எல்லாவற்றையும் என் வாழ்க்கையில செய்து முடிப்பதற்காக. இதுவரைக்கும் எந்தெந்த நன்மைகளுக்காய் காத்திருந்தீர்களோ, இதுவரைக்கும் எந்தெந்த ஆசீர்வாதங்கள் உங்க வாழ்க்கையில தடைபட்டிருந்ததோ, எந்தெந்த நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் தடைகள் உங்க வாழ்க்கையில பெரிய பர்வதம் போல காணப்பட்டதோ, அதையெல்லாம் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பதற்காய் கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறவங்க சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்து வாசிப்பீங்கன்னா, லூக்காவின் புத்தகத்தில் வாசிக்கிற 1வது அதிகாரத்துல 49வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதத்துல இப்படியான ஒரு வார்த்தையை நான் வாசிக்கிறோம். லூக்கா 1வது அதிகாரம் 49வது வசனம், வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு. எத்தனை பேர் இந்த கால வேளையில விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்ல முடியும், வல்லமையுடைய தேவன் இந்த கால வேளையில ஒரு மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒரு மகிமையான ஒரு காரியம். மகிமையான ஒரு காரியம்னா என்ன? மகிமையான காரியத்தை செய்தார். மகிமையான காரியம்னா என்ன? மனித ஞானத்தையும் மனிதனுடைய அறிவையும் விட ஒரு எட்டாத ஒரு அற்புதம். ஹalleluya. மனிதனுடைய இயல்புகளை விட எல்லாவற்றையும் கடந்து செய்யப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காரியம் தான் ஒரு மகிமையான காரியம். இந்த நாளிலே கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போகிறார். மனிதனுடைய ஞானத்தை விட, மனிதனுடைய சிந்தைக்கு எட்டாத, மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு காரியத்தை, ஒரு வியப்பூட்ட ஒரு காரியத்தை, ஒரு மிக பெரிய ஒரு அற்புதமான காரியத்தை, மனிதனால் செய்ய முடியாததை, மனிதனுடைய ஞானத்தினால், மனிதனுடைய பலத்தினால், மனிதனுடைய அறிவினால் செய்ய முடியாத ஒரு மகிமையான காரியத்தை என் தேவன் இந்த நாளிலே, இந்த காலவேளையில உங்க வாழ்க்கையில செய்வதற்காக அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். அதனாலதான் மரியாளமா சொல்றாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியம், மகிமையான ஒரு காரியம். இதுவரைக்கும் உங்கள் சிந்தைக்கு எட்டாத, உங்கள் நினைவுகளுக்கு எட்டாத, உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு மகிமையான காரியங்களை என் தேவன் செய்ய போகிறார். ஆமென். அதை தான் மரியாளமா சொன்னாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். ஆமென். நம்பிக்கையோடு சொல்லுங்க, இந்த ஆசீர்வாத கூட்டத்தில், இந்த விடுதலையின் குடும்ப ஆசீர்வாத கூட்டத்தில், இந்த பரிசுத்த பர்வதத்தில் வல்லமையுடையவர் ஒரு மகிமையான காரியத்தை நிச்சயமாகவே என் வாழ்க்கையில செய்யத்தான் அழைத்து வந்திருக்கிறார். நம்புறவங்க வாயை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. ஒரு மகிமையான ஒரு காரியம், ஒரு மகிமையான ஒரு காரியம், ஒரு பெரிய ஒரு காரியம் இன்றைக்கு என் தேவன் செய்ய போகிறார். ஹalleluya. ஹalleluya. இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் மனிதனுடைய ஞானத்தில் எட்டாத ஒரு காரியத்தை கர்த்தர் மரியாளுடைய வாழ்க்கையில் செய்தார். என்ன காரியம்? என்ன ஒரு காரியம்? புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ இப்ப என்ன செய்றாங்க? என்ன தெரியவே தெரியாதா? மகிமையானவைகளை செய்கிறார். புருஷனை அறியாத ஒரு ஸ்திரீ ஒரு பிள்ளைக்கு என்ன ஆறாங்க? இது எந்த காரியத்திலும் மனிதனுடைய ஞானத்தில் எட்டவே எட்டாத ஒரு, சிந்திக்க கூடாத ஒரு காரியம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். உங்களுக்கு சிந்தைக்கு எட்டாத, இது எப்படி நடந்தது? ஹalleluya. அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம். இது எப்படிப்பா இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்கும்? எப்படி இப்படிப்பட்டதான ஒரு காரியம் வாழ்க்கையில நடக்கும்? எப்படி இப்படிப்பட்டதான ஒரு விடுதலை வாழ்க்கையில உண்டாகும்? என் தேவனால் செய்ய முடியும். என் தேவன் வல்லமையுடையவர். அதனால தான் மரியாள் சொன்னாங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஹalleluya. 48வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அந்த வசனத்துல 48வது வசனம், அவர் தமது அடிமையின் தாழ்மையை, எந்த மகிமையான காரியங்களை செய்தார்? அடிமையாய் கிடந்த, அடிமையை போல இருந்த இந்த அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. உலகத்திலே கிருபை பெற்ற ஒரு தாயாரை கர்த்தர் மாற்றினார். வல்லமையுடையவர். ஆமென். ஹalleluya. அந்த வல்லமையுடையவர் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதுவரைக்கும் முக்கியம் இல்லாத இருந்த அந்த தாயாரை உலகமே முக்கியப்படுத்தும் அளவிற்கு கர்த்தர் உயர்த்தின ஒரு காரியம்தான் மகிமையான ஒரு காரியம். ஒருவேளை உங்க குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, குடும்பத்தால் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீர்களோ, அற்பமா எண்ணப்படப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறீர்களோ, உங்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் முக்கியப்படுத்தும்படி ஒரு மகிமையான காரியத்தை என் தேவன் செய்ய போகிறார். அதனால மரியாள் சொன்னாங்க, வல்லமையுடையவர் மகிமையான காரியங்களை செய்தார். ஆமென்.
தாழ்மையில இருந்த அடிமையாய் கிடந்த அந்த மரியாளை உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்த்தினது தான் அந்த மகிமையான காரியம். இன்னைக்கு கர்த்தர் உங்க குடும்பத்தின் நடுவில் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் சொந்த பந்தங்கள் நடுவில் கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் உற்றார் உறவினர்கள் நடுவில் செய்ய போகிறார். எந்த இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக தலை குனிந்தீர்களோ அதே சத்துருக்களுக்கு முன்பாக என் தேவன் உங்களை மகிமைப்படுத்தும்படியாய் என் தேவன் ஒரு மகிமையான காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. என்ன ஒரு மகிமையான ஒரு காரியம். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனம் அன்னைக்கு என்ன செய்தது? நிறைவேறிச்சா இல்லையா? ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னாச்சு? நிறைவேறிச்சா இல்லையா? உங்க வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி ஒரு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு சொல்லி ஒருவேளை காத்திருந்தீர்களோ, அந்த நன்மைக்காய் காத்திருந்தீர்களோ, அந்த நன்மையான காரியங்களை, அந்த மகிமையான காரியங்களை இதுவரைக்கும் என் பலத்தினால் நான் போராடி பார்த்துட்டேன். அந்த நன்மையை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியல. அந்த நன்மை எனக்கு தூரமா இருக்கிறது. என் பிள்ளைகளுக்கு தூரமா இருக்கிறது. என் குடும்பத்திற்கு தூரமா இருக்கிறது. என் கணவருக்கு தூரமா இருக்கிறது. என் மனைவிக்கு தூரமா இருக்கிறது. அந்த நன்மை யாராலும் பெற்றுக்கொள்ள முடியல. காரணம், அந்த மகிமை ஒரு காரியத்தை என் தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். அடுத்த முறை கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சொல்ல போறீங்க, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஆமென். நம்பிக்கையோடு இந்த கால வேளையில் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுங்களேன், வல்லமையுடையவர் என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் தைரியமா சொல்ல முடியும்? அடிமையின் தாழ்மையை இன்றைக்கு கண்ணோக்கி பார்க்க போகிறார். நம்புறவங்க வாய்களை திறந்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுங்க, அடிமையின் தாழ்மையை, என்னுடைய தாழ்மை நிலைமையை, என்னுடைய தாழ்மையின் நிலைமையை இன்றைக்கு கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஒரு மகிமையான காரியத்தை என் தேவன் எனக்கு செய்ய போகிறார். நம்புறவங்க மாத்திரம் விசுவாசத்தோடு வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாய் சங்கீதக்காரன் அறிக்கையிடுகிறதை வாசிங்க. சங்கீதம் 111வது சங்கீதத்தில் 2வது வசனத்தை நீங்க வாசிங்க. 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. அவருடைய செயல் அது எப்படிப்பட்ட செயலா? மகிமை நிறைந்த ஒரு செயல். ஆமென். அங்க வேதம் சொல்லுகிறது, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகள், அது மகிமையானவைகள், அது மகிமையான ஒரு செயல்கள். வேதம் சொல்லுகிறது, அவைகளில் நாம் என்ன செய்யணுமா? இங்கதான் இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இங்கதான் இருக்கிறோமா? அங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரின் செயல்கள் பெரியவைகளும் அவைகளில் நம்ம என்ன செய்யணுமா? பிரியப்படணும். இன்னைக்கு அந்த காரியம் வாழ்க்கையில நடக்கணும், பிரியப்படணும். இன்னைக்கு அந்த மகிமையான காரியம் வாழ்க்கையில நடக்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த காரியம் நடக்க வேண்டும் என்று பிரியப்படுவீங்கன்னா இன்றைக்கு அந்த மகிமையான காரியங்களை என் தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்துதான் அனுப்புவார். அவர் வெறுமையை அனுப்ப மாட்டார். எத்தனை பேர் பிரியப்படுறீங்க? கர்த்தர் அந்த மகிமையான காரியத்தை என் வாழ்க்கையில செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை கர்த்தர் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை என் தேவன் என் குடும்பத்தில் செய்யணும். அந்த மகிமையான காரியத்தை என் தேவன் கணவருடைய வாழ்க்கையில செய்யணும், என் மனைவியுடைய வாழ்க்கையில செய்யணும். அதிலே பிரியப்படுகிறவர்களாய் வாய்களை திறந்து சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே அந்த மகிமையான காரியம், அந்த பெரிய காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவர் தான்? வல்லமை உள்ளவர் தான். நீங்க பிரியப்படுறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை தான் கேட்டார், 38 வருஷமா வியாதியில கிடக்குறாயே, நீ சுகமடைய விரும்புகிறாயா? ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். எத்தனை பேர் அந்த காரியத்தில் பிரியப்படுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்யணும். ஆமென். கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், கர்த்தருடைய மகிமையை நான் காண வேண்டும். அந்த வாஞ்சை இருந்தபடி நான் தாவீது சொல்லுகிறார், அந்த மகிமையை நான் கண்டேன்.
ஆமென். இன்றைக்கு நீங்க பிரியப்படுவீங்கன்னா, கர்த்தருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று நீங்கள் பிரியப்படுவீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மகிமையை காண்பீர்கள். ஆமென். அந்த மகிமையான காரியம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடக்க போகிறது. உங்க வேலையில நடக்க போகிறது. உங்க குடும்பத்தில் அந்த மகிமையான காரியத்தை என் தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாள் சொல்றாங்க, வல்லமையுடையவர் அவர் என் வாழ்க்கையில எப்படிப்பட்டவைகளை செய்கிறாரா? மகிமையானவைகளை. வேதத்தை நீங்க எடுத்து வாசிப்பீங்கன்னா, யோபுவின் புஸ்தகத்தில் எடுத்து வாசிங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 37வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. அங்க வேதத்தில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். யோபு 37வது அதிகாரம் 23வது வசனம், சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது, அவர் வல்லமையிலும் அவர் நியாயத்திலும் எப்படிப்பட்டவரா? பெருத்தவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவரா? என் தேவன் வல்லமையில் எப்படிப்பட்டவரா? பெருத்தவர். ஹல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் வல்லமையிலே அவர் எப்படிப்பட்டவரா? பெரியவர். எல்லா வல்லமைகளை பார்க்கிலும் உங்க வாழ்க்கையில நன்மைகளை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிற பொல்லாத சத்துருவின் வல்லமைகளை கூட, வல்லமைகளை விட என் தேவன் வல்லமையிலே பெரியவர் என்று சொல்றவங்க சத்தமா சொல்லுங்க. அந்த வல்லமையில் பெருத்தவர், அந்த வல்லமையில் பெரியவர் என் வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியத்தை நிச்சயமாக என் வாழ்க்கையில செய்வார். அதனாலதான் யோபு சொன்னார், ஹல்லேலூயா, தேவரீர் சர்வ வல்லவர், அவர் செய்ய நினைத்தது. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் சர்வ வல்லவர் நினைச்சிட்டாருன்னா, அந்த சர்வ வல்லவர் நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது. என் தேவன் நிச்சயமாகவே ஒரு மகிமையான காரியங்களை. அதனாலதான் அந்த வசனத்துல முதல் பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாதுன்னு. என்ன சர்வ வல்லவரை அவர் செய்ய போகிறத நம்ம இருதயத்திற்கு ஆராய்ந்து பார்க்கவே, இப்படிதான் செய்ய போறாரு, இந்த நாள் இந்த நன்மை இப்படிதான் நடக்க போகுது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு, ஹல்லேலூயா, நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு, நம்முடைய சிந்தைக்கு எட்டாத அளவிற்கு என் தேவன் ஒரு மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இது எப்படிப்பா நடந்தது? ஹல்லேலூயா. அதனாலதான் மரியாளம்மா சொல்றாங்க, மகிமையான காரியம். ஒரு கன்னிகை அவர் கர்ப்பவதியாகி ஒரு குழந்தைய பெற்ற. யாராலுங்க முடியும்? இந்த அறிவு யாராலும் கண்டுபிடிக்கவே முடியாது. எந்த சிந்தைக்கு மெட்டாத ஒரு காரியம் எப்படி நடந்தது, இது எப்படி ஆகும்? கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காரியங்களை அவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அந்த வல்லமைகளை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வதற்கு நீங்க என்ன செய்யணுமா? பெரிய அந்த அம்மா மாத்திரம் தான் சொல்ற, கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த செயல்களில என்ன செய்யணுங்க? அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, சும்மா இருந்தால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை. ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வந்தவுடன் அதை என்ன செஞ்சாராம்? உட்கொண்டேன். அல்லேலூயா. வார்த்தை வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய செய்கைகள் பெரியவைகள் தான். ஆனா அந்த செயல்களை கர்த்தர் யாருடைய வாழ்க்கையில செய்கிறார் தெரியுமா? அவைகளில் பிரியப்படுகிறவைகளை. ஆமென். எனக்கு இந்த மகிமையான காரியம் வாழ்க்கையில நடக்கணும். அல்லேலூயா. என் சரீரத்தில் ஒரு மகிமையான காரியம் நடக்கணும், என் குடும்பத்தில் ஒரு மகிமையான காரியம் நடக்கணும். அதில் எத்தனை பேர் பிரியப்பட்டு, எத்தனை பேர் பிரியத்தோடு முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போறீங்க? பிரியத்தோடு கேளுங்க, விருப்பப்பட்டு கேளுங்க. அந்த நன்மை, அந்த மகிமையான காரியம் என் வாழ்க்கையில நடக்கணும். அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதித்த அந்த மகிமையான ஒரு காரியம் இன்றைக்கு என் வாழ்க்கையில நடக்க வேண்டும். ஆமென். நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்து வாசிங்க, முழங்கால் படியிட்ட வண்ணமாய். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் அங்க வேதம் சொல்லுகிறது, நீங்க வேதத்தை எடுத்து வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 23:11, அவர்களுடைய மீட்பர் வல்லவர். இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய மீட்பர் எப்படிப்பட்டவர்?
வாயில வார்த்தை வர மாட்டேன், சத்தமா சொல்லுங்க என் மீட்பர். அதனாலதான் யோபு பக்தன் சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சாவை வென்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பாதாளத்தை வென்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார், பேயை வென்ற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் அவர் எப்படிப்பட்டவரா? வல்லவர். இன்றைக்கு அந்த வல்லவர் மகிமையான காரியங்களை செய்ய வேண்டுமானால் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நீங்க வாசிங்க. வேதத்தை எபேசியர் புஸ்தகத்தை அப்படியே திறந்த வண்ணமா எபேசியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் 20வது வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நாம் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற அந்த மகிமையான காரியங்களை செய்கிற அந்த வல்லமை நிறைந்தவர் எப்படிப்பட்ட மகிமையானவைகளை செய்ய போகிறாரா? நாம் நினைக்கிறதற்கும் நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிகவும் அதிகமா. ஆமென், ஹல்லேலூயா. அந்த மகிமையான காரியம் இன்றைக்கு நடக்க போகிறது. எப்படி நடக்க போகிறது? மிகவும் அதிகமாய், மிகவும் அதிகமாய். இன்னைக்கு பிரியத்தோடு சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுகிறவரிடத்தில் வல்லமை இன்னைக்கு செயல்பட போகிறது. வல்லமை நிறைந்தவர் செயல்பட போகிறார். எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார்? மகிமையான காரியங்களை மிகவும் அதிகமாய் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு வேண்டிக் கொள்ளுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் வாயை திறந்து கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் சத்தத்தை உயர்த்தி கூப்பிட போறீங்க? எத்தனை பேர் வேண்டிக் கொள்ள போறீங்க? எத்தனை பேர் பிரியத்தோடு வேண்டிக் கொள்ள போறீங்க? இயேசுவே, தாவீதின் குமாரனே, உம்முடைய வல்லமையில் நான் பிரியப்படுகிறேன், உம்முடைய வல்லமையின் செயல்களில் நான் பிரியப்படுகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு வல்லமையான காரியம், ஒரு மகிமையான காரியம் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று யார் யார் பிரியத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, நீங்கள் நினைக்கிறதற்கும் நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் என் தேவன் இன்றைக்கு செய்ய போகிறார். ஜெபிக்க பார்க்கலாம். யார் உங்களை நடத்தணும் இல்ல, நீங்க பிரியத்தோடு கேளுங்க. எந்த காரியத்தில் மகிமையான காரியத்தை செய்யணும், வல்லமையுடையவர் எந்த காரியத்தை செய்யணும், அவர் வல்லமையில் பெருத்தவர் தான், அவர் வல்லமை உள்ளவர் தான், அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர் தான். ஆனா கர்த்தர் எந்த மகிமையான காரியத்தை செய்ய வேண்டுமோ பிரியத்தோடு வேண்டிக் கொள்ளுங்க, பிரியத்தோடு வேண்டிக் கொள்ளுங்க, பிரியத்தோடு வேண்டிக் கொள்ளுங்க. உங்க குடும்ப காரியமா இல்ல பிள்ளை குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த மகிமையான காரியத்தை செய்ய போகிறார். மரியாள் அதை தான் சொன்னாங்க, வல்லமையுடையவர் அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தாழ்மையை கண்ணோக்கி பார்க்க வேண்டுமானால் வாயை திறந்து வேண்டிக் கொள்ளுங்க, வாயை திறந்து வேண்டிக் கொள்ளுங்க. இயேசுவே, வல்லமையில் பெரியவரே, வல்லமை உள்ளவரே, வல்லமையில் பெருத்தவரே, இன்றைக்கு ஒரு மகிமையான காரியம் என் வாழ்க்கையில் நடக்க வேண்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க, வேண்டிக் கொள்ளுங்க. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி வாயை திறந்து வேண்டிக் கொள்ளுங்க, வாயை திறந்து சத்தமாய் வேண்டிக் கொள்ளுங்க. இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யணும். கேளுங்க, கேளுங்க பார்க்கலாம். கேளுங்க, வாயை திறந்து, வாயை திறந்து கேளுங்க, வாயை திறந்து சத்தமா கேளுங்க, வாயை திறந்து சத்தமா கேளுங்க. இயேசுவே, இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு மகிமையான காரியம் வாழ்க்கையில் நடக்கணும். உண்மையாய் வெட்கம் ஆடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே, உண்மையாய் வெட்கம் ஆடையே, தாமது முக பிரகாசம் தினமும் என்னில் வீசிடுதே, தாமது
கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ பரத்திற்கு நேராய் கரம் விரித்து சொல்லலாமா? என்னை கைவிடாதீரும் நாதா, என்ன நிந்தை நேரிடினும் என்னை கைவிடா நிந்தை நேரிடினும் யாவும் சகிப்பே உமது பலம் ஈந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பே உமது பலம். கரம் விரித்து வாய்களை திறந்து சொல்லுவோம். இருப்பா நம்பி வந்தே கிருபை நீரை இயேசுவே, தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தாமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, என்னை கைவிடாதிரு. உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. ஒரு மகிமையான ஒரு காரியம் இன்னைக்கு என் வாழ்க்கையில நடக்கணும். அன்னாளுடைய வாழ்க்கையில அன்னாளுடைய தாழ்மையின் நிலை மாறினதற்கு காரணம் வல்லமையுடையவர் மகிமையானவைகளை அன்னாளுடைய வாழ்க்கையில செய்தது போல எங்க வாழ்க்கையில செய்யுங்கப்பா, என் வாழ்க்கையில செய்யுங்கப்பா. அதுல பிரியப்பட்டு கேளுங்க. எத்தனை பேருக்கு சொல்றீங்க? அந்த வார்த்தை சொல்லுகிறது. அந்த வார்த்தை வாயை திறந்து அறிக்கையிட்டு சொல்லுங்களேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. வேதத்தில் அந்த வார்த்தையை வச்சு சொல்லுங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்றீங்க? சங்கீதம் 111வது சங்கீதத்துல வேதத்துல 2வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும். அவைகள் பிரியப்படணுமா? என் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியம் நடக்கணும். எத்தனை பேர் கடைசியா ஒரு முறை ஒரே ஒரு முறை வாய்களை திறந்து எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. அதுல பிரியப்பட்டு சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு மகிமையான காரியம். ஹல்லேலூயா. எந்த காரியத்துல கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்யணும் அந்த காரியத்துல சொல்லி ஜெபிங்க. இயேசுவே, இந்த காரியத்துல அந்த மகிமையான காரிய வாழ்க்கையில நடக்கணும். அதுல பிரியப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. செய்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே இன்னைக்கு அந்த கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையை சொல்லட்டும். வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார் என்று ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லும்படி ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆக ஒரு எதிர்பார்த்தலோடு கர்த்தருடைய சமூகத்தில் காணப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் அந்த பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஆமென். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வதற்கு அவர் எப்படிப்பட்டவர் தான்? வல்லமை உள்ளவர் தான். ஆனா அந்த மகிமையான காரியங்களில் நாம என்ன செய்யணும்? பிரியப்படணும். ஒரே ஒரு வார்த்தை நீங்க வாசிங்க. ரோமர்ல 9வது அதிகாரத்துல 22வது வசனத்துல வேதம் இப்படியா சொல்லுகிறது. ரோமர் 9வது அதிகாரம் 22வது வசனம், தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தமது மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்தவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த வல்லமையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தெரிவிப்பதற்கு அவர் எப்படிப்பட்டவர் தான்? ஹல்லேலூயா, சித்தம் தான். ஆனா அந்த வல்லமையுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கு நாம் பிரியப்பட வேண்டும். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.